ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி வந்து படிக்கணும், எப்படி ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஏற்கனவே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ்க்கான நியூஸ் பேப்பர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து எந்த நியூஸ் பேப்பர்லேருந்து அதிகப்படியாக கேட்டிருக்காங்க, அது எப்படி படிக்கணுங்கிறதும் அதுலேயும் சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுலேயும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். சில பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக எடுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ரெகுலராக எடுக்கிறதுக்கு அங்கே வந்து தமிழ் புக் பேக் வேறு நான் கவர் பண்ணிட்டு வரணும். அடுத்தது வந்து பழமொழி 400 வேறு கேட்டிருக்கீங்க, அது வேறு வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கீங்க. இது வேறு கேட்குறீங்க. அதனால் வந்து என்னால் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு நாளைக்கு பழமொழி 400, ஒரு நாளைக்கு வந்து தமிழ் புக் பேக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு வந்து எப்படிங்கிறத ஐடியா கொடுத்துட்றேன். கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எடுக்கணும், இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறத ஐடியா கொடுத்துட்றேன். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டைம் கிடைச்சிக்கிறப்போ நீங்களும் அதே மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து இதை கொடுத்துட்றேன். ஓகேவா? விடியல் பயணத்திட்டம். இது விடியல் பயணத்திட்டம் எப்போ வந்தது அப்படின்னா ஜனவரி மாதம் 2025 7ஆம் தேதி ஒரு டைம் வந்திருக்கு, 27ஆம் தேதி ஜனவரி 27, ஜனவரி 7 2 டைம் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் வந்து விடியல் பயணத்திட்டத்தின் மூலம் வந்து 27 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே எந்த டேட்டாவும் அதில் இருக்காது அந்த நியூஸ் பேப்பரில். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ விடியல் பயண திட்டத்தை வந்து எடுத்து வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜனவரி 2024 முதல் ஜூன் 2025 இந்த 1.5 வருட காலங்கள் உள்ள கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விடியல் பயண திட்டத்தை எடுத்து போட்டு பார்க்கும்போது ஏற்கனவே ப்ரீவியஸாக இந்த இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்களா, இந்த திட்டத்தை பற்றி இந்த நியூஸில் அடிக்கடி வந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த விடியல் பயண திட்டம் எப்போல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டிசம்பர் 1, 2023 இந்து தமிழில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், ஏப்ரல் 21, 2024 தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கு. இந்த இங்கிலீஷ் பேப்பரில் வந்திருக்கிறத தான் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், நவம்பர் 24, 2024 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. அடுத்தது வந்து ஜனவரி 27, 2025 தினமணி பேப்பரில் வந்திருக்கு. அப்போது இந்த திட்டத்தை பற்றி நமக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கா. அது மாதிரி எந்த ஒரு நியூஸையும் வந்து இது மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹிண்ட்ஸ் எடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து A to Z நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளால் எல்லாத்தையும் படிக்க முடியாது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத முதல்ல வந்து செக் பண்ணணும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்தந்த தேதிகளில் கேட்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒன்று கூட விடாமல் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இப்போ கேட்குறாங்க இல்லையா, இந்த கூற்றுகள் கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கூற்றுகளுக்கான கொஸ்டினை வந்து அடிக்க முடியும். இப்படி தான் வந்து நீங்கள் படிக்கணுமே இல்லையா. கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்கங்கிறீங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து கண்மூடித்தனமாக படிக்கக்கூடாது எல்லாத்தையும். இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் எடுக்கணும். இந்த டாபிக் வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டாபிக் வந்து அப் டு அது 2002 22 வந்தாலும் சரி, 2023 வந்தாலும் சரி, அது எப்போவெல்லாம் வந்திருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக அந்த இன்ஃபர்மேஷன் அனைத்தையும் நோட் பண்ணணும். ஓகேவா? நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கூற்றுகளுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ வந்து நான் இது என்னவெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தினமணி பேப்பர் கவர் பண்ணியிருக்கேன், இந்து தமிழ் கவர் பண்ணியிருக்கேன், தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பர் கவர் பண்ணியிருக்கேன். 3 பேப்பரை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ விடியல் பயணத்திட்டம் இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நான் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இதெல்லாம் வந்து நெட்லேருந்து சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அப்புறம் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு கொடுக்குறேன். பாருங்கள், தமிழகத்தில் தொடங்கப்பட்ட நாள் 8/5/2021. எப்போ தொடங்கப்பட்ட நாள்னா 8/5/2021. இந்த டேட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மே மாதம் முதல் மகளிருக்கு விடியல்,
5ங்கிறது மே மாதம். அப்போ மே மாதம் முதல் வந்து மகளிருக்கு விடியல். ஞாபகம் வந்துருமா? மே மாதம் முதல் மகளிருக்கு விடியல் பயண திட்டம். அப்போ எனக்கு மே மாதம் முதல் மகளிருக்கு விடியல் வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்பர் 1 இருக்கும். அப்போ 2021 மே மாதம் விடியல் வந்துருச்சுன்னா வாழ்க்கை நம்பர் 1 இருக்கும். அப்போ 2021. அடுத்தது நமக்கு பயணம் எதில் செய்ய போகிறோம்? பேருந்தில் தான் பயணம் செய்ய போகிறோம். அப்போ பேருந்து ஓட்டுறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? 8 போட தெரிஞ்சிருக்கணும். அப்போ 8/5/2021 மே மாதம் விடியல்னாவே மகளிருக்கு விடியல் எப்போலேருந்து வந்துச்சு? மே மாதத்துலேருந்து. அப்போ 5 மே மாதம் மகளிர் 5 வாழ்க்கை வந்து நம்பர் 1 இருக்கும் 1. அடுத்தது 8 பேருந்து ஓட்டுறதுக்கு 8 போட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு இலவச பேருந்து சேவை. இப்போ ஒரு திட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போ ஆரம்பித்தாங்க, அது நோக்கம் என்ன, அதனுடைய பயன் என்ன, அது எந்த இடத்துல துவக்கி வச்சாரு, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மகளிருக்கு இலவச பேருந்து சேவை அதனுடைய பயன் என்ன அப்படின்னா விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒரு பெண்ணுக்கு வந்து மாதந்தோறும் 900 ரூபா மிச்சமாகுது. அல்லது அது வந்து 888 ரூபா, அதை ரவுண்ட் பண்ணி 900 சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவர் பதவியேற்றவுடன் முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றவுடன் கையெழுத்திட்ட 5 திட்டங்களில் ஒன்று இது. அவர் பதவி ஏற்றதுமே ஒரு 5 திட்டங்களில் வந்து கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து போட்ட 5 திட்டங்களில் விடியல் பயண திட்டமும் ஒரு திட்டம். அடுத்தது பாருங்கள், இது ஏற்கனவே இலவச மகளிர் பேருந்து திட்டம்னு இருந்துச்சு. இப்போ 2021 ஆரம்பிக்கும் போது இலவச மகளிர் பேருந்து திட்டம் அது வந்து 15/8/2023 விடியல் பயண திட்டம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 உங்களுக்கு என்ன? ஆகஸ்ட் மாதம் 8 15 தேதி ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைச்சதுமே விடியல்னு பேரை மாற்றிட்டாங்க. விடியல்னு பேரை மாற்றிட்டாங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019 டெல்லியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இருந்தாலுமே இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா முன்னோடி திட்டம்னு தான் சொல்கிறாங்க. நம்மளது வந்து ஆரம்பித்தது 2021. ஆனால் 2019 டெல்லியில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய திட்டத்தை முன்னோடி திட்டம் தான் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், டிசம்பர் 1 2023 இந்து தமிழ் பேப்பரில் வந்தது. இந்த திட்டத்துக்காக வந்து 2023-24 ஆண்டு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வந்து ரூ. 2800 கோடியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. இது வந்து ஏன் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா கூற்று காரணத்தில் கொடுக்கலாம். 2023-24 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து எத்தனை கோடியை வந்து தமிழக அரசு ஒதுக்கியது அப்படின்னு கூற்று காரணத்தில் கொடுக்கலாம். அப்போ 2800 கோடி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஏப்ரல் 21 2024 ஆண்டு தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்ததை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை வந்து SWOT அப்படிங்கிற அமைப்பு வந்து பகுப்பாய்வு செய்துள்ளதாம். SWOT பகுப்பாய்வு இதுவும் வந்து கூற்று காரணத்தில் கொடுத்து அமைப்பு பேரை வந்து வேறு நேமாக கொடுக்கலாம். அதனால் இதை பார்த்துக்கோங்க. SWOT பகுப்பாய்வு செய்துள்ளது. அதே நேரத்தில் வந்து பஞ்சாபில் வந்து அதுக்கும் பிறகு நமக்கு பிறகு கொண்டு வந்தது தான் பஞ்சாபில், நமக்கு முன்னாடியே டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கும் பிறகு வந்து கர்நாடகாவும் தெலுங்கானாவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை பஞ்சாப் கர்நாடகா தெலுங்கானாவெல்லாம் நமக்கு பிறகு வந்தது. அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு 2 முக்கியமான இலக்குகளை கொண்டுள்ளது. 2 முக்கியமான இலக்குகள், இது இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இது வந்து கூற்றுகளில் கொடுக்கலாம். ஒன்று வந்து பெண்களின் நன்மதிப்பை பெறுதல், இன்னொன்று வந்து பெருநகர போக்குவரத்து கழகம் உட்பட 7 மாநில போக்குவரத்து கழகங்களை திவாலாவதை தடுப்பது. பெருநகர போக்குவரத்து கழகம் உட்பட 7 மாநில போக்குவரத்து கழகங்களை திவாலாவதை தடுப்பது. இதுதான் வந்து இதனுடைய இலக்கு. அடுத்தது பாருங்கள், நவம்பர் 24 2024 தினமணி பேப்பரில் வந்தது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் விடியல் பயண திட்டம் மகளிர் வாழ்வில் விலக்கேற்றும் திட்டமாக உள்ளது. விலக்கேற்றும் திட்டமாக உள்ள திட்டம் என்ன திட்டம்னு கேட்பாங்க. மகளிர் விடியல் திட்டம். அடுத்தது இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா 888 ரூபா சேமிக்கிறாங்க. அதை ரவுண்ட் பண்ணி 900ன்னு கூட சொல்லலாம். அடுத்தது என்ன, 2024 அக்டோபர் 31 தேதி வரைக்கும் ஒரு அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணாங்க, எத்தனை முறை வந்து ஒவ்வொரு பேருந்தும் வந்து பயணம் செய்தும் டோட்டலாக எத்தனை முறை பயணம் செய்தது, அதில் எத்தனை மகளிர் வந்து பயணம் செஞ்சாங்க,
அப்படிங்கிற வந்து ஒரு அறிக்கை மாதிரி அக்டோபர் 31, 2024 அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவங்க வந்து புள்ளி விவரம் கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. 9143.70 கோடி அரசு செலவு, 570.86 கோடி பயண முறைகள், மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதில் வந்து ஒரு நாளில் 57.07 லட்சம் மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். டோட்டலாக வந்து 570.86 கோடி, ஒரு நாளில் 57.07 லட்சம். இது எப்படி நீங்கள் வந்து இப்படி அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து மெமரி பண்ணுறது கஷ்டம். நீங்கள் வந்து பொதுவாக ரவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க. 9000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்கு அரசு, 570 கோடி பயண முறைகள், டோட்டலாக 57 லட்சம் மகளிர் பயணம் செஞ்சது ஒரு நாளைக்கு. 57 லட்சம், 570 கோடி, 9000 கோடி, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுங்க. இதை வந்து அக்யூரேட்டெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா 8682 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து இலக்காக வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்கள் 8652 அப்படிங்கிறத விட 8682 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய இலக்கு. அதன்படி அக்டோபர் 31 வரைக்கும் அவங்க வந்து அதில் 25% தான் நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2578 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன, 1310 பழைய பழைய புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? அப்போ இது புதிய பேருந்துகளை வந்து அவங்களுடைய இலக்குலேருந்து 0.25%, அதாவது 25% வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 25-75, 2578ங்கிறத 25-75 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த குழு கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கல்லூரி மாணவிகளுக்கு பேருந்துல பயணம் வந்து இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னா 5238.11 கோடி செலவு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்கன்னா 5000 கோடி அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், 2022-2023 ஆண்டுக்கான தேசிய பொது பேருந்து போக்குவரத்து செயல்திறன்களுக்கான சிறப்பு விருதுகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு தேசிய மாநில சாலை போக்குவரத்து கழகங்களின் கூட்டமைப்பு 17 விருதுகளை வழங்கியுள்ளது. அதாவது தேசிய அளவில் நமக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்குன்னா 17 விருது கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற இந்தியாவை ஒப்பிடும்போது 25% விருதுகளை வந்து தமிழ்நாடே வாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஒப்பிடும்போது 25% விருதுகள், அதனாவது 17 விருதுகள். அதாவது நான் வந்து 17ஆம் நம்பர் பஸ் இந்த ஊருக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணுங்க. 17ஆம் நம்பர் பஸ்ஸு இந்த ஊருக்கு போகுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ 17 விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 27, 2025 தினமணி பேப்பரில் வந்து இவ்வளோ தான். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்ததுக்கு நான் இப்போ இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கு இந்த திட்டத்தை பற்றி. அப்போ வந்து இந்த திட்டத்தை இங்கே 2025 இதை பார்த்ததும் இதனுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ஜனவரி மாத கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க, டெய்லி போடுங்கிறீங்க. டெய்லி நான் போடுவேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, விடியல் பயண திட்டத்தின் கீழ் நடந்த 4 ஆண்டுகளில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் 27.07 கோடி பேர் பயணம் செய்ததாக அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சசிகுமார் தெரிவித்தார். இதை மட்டும் படிச்சுட்டு போவீங்க. அங்கே கொஸ்டினில் வருமானா அது வராது. எங்கேருந்து வரும்? இப்போ நான் இவ்வளோ இது வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து பேக்ரவுண்டு டேட்டான்னு சொல்கிறது. அதாவது இது அப்பையிலேருந்து உள்ள டேட்டா. இங்கே உள்ளத்தை பார்த்துட்டு ஜனவரி 2025 உள்ளத்தை பார்த்துட்டு இது ரிலேட்டடாக ஏற்கனவே உள்ள டேட்டாஸ் எல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. அப்படி என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியுதா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம். இதுவும் வந்து ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வந்த கரண்ட் அஃபேர்ஸ். அதுலேயும் வந்து சும்மா திட்டங்கள் வந்து வரிசையாக சொல்லியிருந்தாங்க. ஜனவரி 7ஆம் தேதியும் ஜனவரி 27ஆம் தேதியுமோ என்னமோ தெரியல, திட்டங்கள் வந்து வரிசையாக சும்மா சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசு இந்த திட்டங்களை எல்லாம் வந்து சொல்லியிருக்கு, நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது அப்படின்ட்டு. மற்றபடி எந்த விளக்கங்களும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்காக அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் போய் படிக்கவும் முடியாது. நம்ம வந்து அது ரிப்பீட்டடாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கா நியூஸில், அந்த மாதிரி திட்டங்களை எடுத்து தான் படிக்கணும். இப்போ நான் ஒரு 2-3 வருஷமாக ரிப்பீட்டடாக ஒரு திட்டங்களை பற்றி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களா நியூஸ் பேப்பரில் அப்படின்னா அந்த மாதிரி திட்டங்களை எடுத்து படிக்கணும். இப்போ பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம். இது பாருங்கள், நவம்பர் 18, 2023 இந்து தமிழில் வந்தது. அடுத்தது வந்து அக்டோபர் 7, 2024 தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்தது.
அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 7, 2024 அதே டேட்டில் தான் தினமணி பேப்பரில் வந்தது. ஓகே, இப்போ பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் வந்து 2021 ஆகஸ்ட் 5 வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் சாமணப்பள்ளி என்ற கிராமத்தில் தொடங்கி வைத்தார். மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. இது டேட்டு எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எந்த மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணாருங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மருத்துவ படிப்பு வந்து நம்பர் 1. அப்போ மகளிர் விடியலும் வந்து நம்பர் 1, நம்மளுக்கு விடியல் கிடைக்க போகுது. அதுவும் 2021. மருத்துவ படிப்புனாவே நம்பர் 1 படிப்பு தானே, அதுவும் 2021. ஒன்றுங்கிறத தான் நான் நம்பர் 1ன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து ஆகஸ்ட் 5 இப்போ மருத்துவ படிப்பு எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஆகஸ்ட் மாதத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆகா, மருத்துவ படிப்புக்கு சீட்டு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆகா, மருத்துவ படிப்புக்கு சீட்டு கிடைச்சி. ஆகான்னா ஆகஸ்ட்டு. மருத்துவ படிப்பு நம்பர் 1 2021. அது எத்தனை வருஷ கோர்ஸு? 5 வருடம். ஆகா, மருத்துவ சீட்டு கிடச்சிட்டு ஆகஸ்ட். அப்போது எங்கே கிடச்சிச்சு? கிருஷ்ணகிரி மாவட்டம். அவர் துவக்கி வச்சது எங்கே? கிருஷ்ணகிரி மாவட்டம். அப்போ கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு தான் வந்து மருத்துவம் ஸ்டார்ட் பண்ணணும். கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு மருத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள், இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று மாதந்தோறும் மருந்து மாத்திரைகள் வழங்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த திட்டம் ஆரம்பித்தது எப்போ, அது எங்கே துவக்கி வச்சாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பயன் என்ன இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அக்டோபர் 7, 2024 தி ஹிந்து இங்கிலீஷ் பேப்பரில் வந்தது. இது பாருங்க, சுகாதார அமைச்சகங்கள் பிரிவின் கீழ் 2024 ஆண்டிற்கான ஐநா இடைநிலை பணிக்குழு விருதுகளை பெற்றுள்ளது. அதாவது வந்து தமிழ்நாடு வந்து சுகாதார அமைப்புக்காக வந்து விருது வாங்கியிருக்கு. யார் கொடுத்துருக்கிறது அப்படின்னா, ஐநா இடைநிலை பணிக்குழு UNIATF. இது வந்து கூற்றுகளில் கொடுக்கலாம், இந்த அமைப்பு தப்பாக கூட கொடுக்கலாம், நல்லா பார்த்துக்கிடுங்க. UNIATF ஐநா இடைநிலை பணிக்குழு 2024 ஆண்டிற்கான விருதை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்காங்க. அதுக்கு வந்து சுகாதார அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த விருது கொடுத்தாங்க அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. புதுமை மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் உட்பட தொற்றா நோய்கள் குறித்த சிறந்த பணிக்கான அங்கீகாரமாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐநா சபையே வந்து மக்களை தேடி விருது கொடுத்துருக்காங்க. ஐநா சபையே டைரெக்டாக மக்களை தேடி வந்து விருதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் தரணும். அடுத்தது பாருங்கள், அக்டோபர் 7, 2024 தினமணி பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் சபையில் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நடைபெற்ற 79வது மாநாட்டில். அப்போ வந்து இதுக்கு வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, இந்திய துணைக்கண்டத்துக்கே முன்னோடி திட்டம் இது வந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு உலக அங்கீகாரம் தேடி வந்துள்ளதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1.80 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதுவரை இந்த திட்டத்தினால் பயன்பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது வந்து கூற்று காரணத்தில் கேட்கலாம், எத்தனை மக்கள் வந்து பயனடைந்துள்ளனர் அப்படின்னு. 1.80 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர். ஓகே, அடுத்தது பாருங்கள், முதல்வர் காலை உணவு திட்டம். இது வந்து நாள் வந்து 15/9/2022. நோக்கம் வந்து ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கல். இது வந்து கூற்றுகளில் கொடுக்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கல், இரத்த சோகை இல்லா நிலை உருவாக்கல், பள்ளி இடைநிற்றலை குறைத்து மாணவர்களின் வருகையை அதிகரித்தல். இதுதான் வந்து நோக்கத்துக்காக தான் இந்த காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. 15/9/2022 இந்த முதல்வர் காலை உணவு திட்டத்துக்கு வந்து இந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படிங்கிற திருக்குறள் ஞாபகம் வந்துடணும். செவிக்கு உணவு இல்லாத போது என்ன சொல்லியிருக்காங்க, வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ வயிற்றுக்கு காலை உணவு. செவி செப்டம்பர்னா 9வது மாதம். இப்போ 22ங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 2, அதாவது ஸ்கூலில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, காலை உணவு ஒரு வேலை கொடுக்குறாங்க, மதிய உணவு ஒரு வேலை, டோட்டலாக 2 வேளை சாப்பாடு போடுறாங்க. இப்போ காலை உணவுனாவே உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போடுறாங்க, காலையிலையும் மதியத்துக்கும். அதனால 22ங்கிற ஞாபகம் வந்துடணும். அடுத்து செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு உணவு கொடுக்குறாங்க. செவினங்கடி செப்டம்பர் மாதம் ஞாபகம் வந்துடணும். அப்போ சாப்பிட்டுட்டு நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் 15.
சாப்பிட்டா மட்டும்தானே சுதந்திரமாக இருக்க முடியும். பசியோடு நம்ம வந்து நல்ல ஃப்ரீயே நல்ல மைண்டில் இருக்க முடியுமா? சாப்பிட்டா தான் சுதந்திரமாக இருக்கலாம். அப்போ செவிக்கு உணவு செப்டம்பர் மாதம் சாப்பாடு கிடைச்சதும் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம். 2 வேளை உணவு கிடைக்கிது, சுதந்திரமாக இருக்கலாம். அடுத்தது, இது எழுதியது திருக்குறள் திருவள்ளுவரா? இது ஏன் வந்து திருவள்ளுவர் இது ஞாபகம் வச்சுக்கணும்? திருவள்ளூர் மாவட்டத்தில் துவக்கி வச்சிருக்கிறார். அப்போ காலை உணவு திட்டத்துனுமே உங்களுக்கு திருக்குறளும் திருவள்ளுவரும் ஞாபகம் வந்துடணும், டேட்டு ஞாபகம் வந்துடும். முதன்முறையாக வந்து 1545 பள்ளிகளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து 1545 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடாம 1545 அப்படின்னு வந்து சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மைண்டில் வந்து செட் ஆகும். இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இதை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஜூலை 15 காலை உணவு திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், ஜூலை 16 2024 இந்து தமிழ் பேப்பரில் வந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 18.5 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து நீங்கள் என்னென்னா 30,000 அப்படிங்கிற மாதிரி ரவுண்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது வந்து அரசு தொடக்க பள்ளிகளில் உள்ள 18.5 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து பயனடைகிறாங்க. இதே ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் பகுதிகளில் வந்து 2.5 லட்சம் மாணவர்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்படும்னு எப்போ சொல்லியிருக்காங்க? ஜூலை 16 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த டேட்டில் வந்து இவர் வந்து துவக்கி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்து வச்சது வந்து அரசு பள்ளிகளுக்கு, அடுத்தது கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திருவள்ளுவர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம், இதுவும் வந்து திருவள்ளுவர் தான். அரசு பள்ளிகளுக்கு ஆரம்பித்து வச்சதும் திருவள்ளுவர் தான், திருவள்ளுவர் மாவட்டம் தான். அடுத்தது இதுவும் வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான். கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கீழச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித அன்னாள் தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வந்து விரிவாக்கத்தை வந்து தொடக்கி வைத்திருக்கிறாரு. இந்த திட்டத்தின் மூலம் 3,995, இது வந்து 30,992, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வரும் பாருங்கள். அரசு பள்ளிகளுக்கு தான் அதிகமாக வரும் 30,992. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 3,000 தான், 3,995. அப்போ அது 30,000, இது 3,000னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 2.23 லட்சம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர். 2.23 லட்சம்னு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்துல 2.5 லட்சம். ஆனால் இது வந்து துவக்கி வச்சது பிறகு இதை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த டேட்டாவே எடுத்துக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும், இப்படி தான் ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைம் கிடைக்கிற போதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ் புக் பேக் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இறங்கிடலாம். பழமொழி 400 வேறு இருக்குது. அதனால் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து டிலே பண்ணாமல் எப்படி படிக்கணுங்கிற ஐடியா கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நானும் முடிந்தளவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன். இல்லை தமிழ் புக் பேக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், பழமொழி 400, இது 3ல் எது உங்களுக்கு மெயினாக தேவை, எது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை எதுவும் இந்த வீடியோஸில் வந்து எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.